தமிழ்நாட்டு ஆளுநர் என் ரவி அவர்களின் ஆணவ போக்கால் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் விதிகளுக்கு மீறி தமிழர்களுக்கு தீமை பயக்க வேண்டும், தமிழ்நாட்டிற்கு நன்மையே கிடைக்கக்கூடாது என்று நடந்து கொண்டிருந்த அவரின் நடவடிக்கைகளை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டு முதல்வர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்த வழக்கில் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை இந்திய உச்ச நீதிமன்றம் வழங்கியுள்ளது. இது எப்படி இருக்கிறது என்று எனது நண்பர் சட்டக்கதிர் ஆசிரியர் திரு டாக்டர் VRS சம்பத் அவர்களிடம் இன்று காலையில் உரையாடினேன். அவர் கூறினார், இது எப்படி இருக்கிறது என்றால், தென்னாப்பிரிக்காவில் கருப்பர்களுடைய உரிமைக்காக போராடி அவர்கள் உரிமையை நிலைநாட்டிய நெல்சன் மண்டேலாவின் போராட்டத்தை போல இருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மட்டுமல்லாமல் மாநில சுயாட்சி என்றால் என்ன, கூட்டாட்சி தத்துவம் என்றால் என்ன என்று இந்த தீர்ப்பு கூறியுள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் இது பொருந்துகின்ற வகையில் இந்த தீர்ப்பு இன்று வந்துள்ளது என்று அவர் கூறியுள்ளார். இதனால் விரைவில் நாங்கள் அவருக்கு ஆசியாவின் நெல்சன் மண்டேலா என்னும் உரிய விருதினை வழங்கப் போகிறோம் என்று டாக்டர் VRS சம்பத் அவர்கள் என்னிடம் கூறினார். இதை கேட்கும் பொழுது நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம். தமிழர்கள் என்ற முறையில் அமெரிக்காவில் எங்களுடைய உலக தமிழ் இளைஞர் பேரவை பாராட்டு தெரிவிக்கிறது. வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, வாழ்க திராவிடம், வாழ்க திராவிட மாடல், வாழ்க அண்ணன் ஸ்டாலின் அவர்கள்.